100 நாள் ஜெபம் எதுக்காக தெரியுமா? இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்களை எதுக்கு அட்டெண்ட் பண்ண செய்றார் தெரியுமா? உங்க கப்பல்ல கொந்தளிச்சு நிக்கிற கப்பல்ல ஏசப்பா எழும்பி நிக்கிறாரு. ஐயரே அப்பா, நான் எத்தனையோ முயற்சி எடுத்தப்பா, கேட்கலப்பா. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தப்பா, விடுதலை இல்லப்பா, விடுதலையே இல்லப்பா. என் பலனே போயிடுச்சுப்பா. நான் அழ வேண்டியதெல்லாம் அழுதுட்டேன்ப்பா. இனி நான் என்ன பண்ணுவேன்? இனி சாகிறத தவிர வேற வழி இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு எழும்பி நின்று ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் சொல்ல ஆகும். அந்த கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இதுவரைக்கும் மனிதர்கள் பேசின வார்த்தையினால் இடிஞ்சு போய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது கைகளை மேல தட்டி சொல்லுவோம். கூடுமே, விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடத்தீரையா, கடும் புயல் அரட்டினீரே. பாடுவோம். கடும் புயல் அரட்டினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவர். கைகளை மேல தட்டி கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு அப்பா இப்போ ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை என் பிள்ளைய பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டே, யோர்தான் உம்மை கண்டே. பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றதை. கைகளை மேல தட்டி கூடுமே, நாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லு. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதியை போல எல்லாரும் இன்னைக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, நீர் ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை. நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் ஆண்டவரே, அங்க எதுவுமே செல்லுபடி ஆகலை. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. என் வார்த்தைக்கு மரியாதையே இல்லை, என் வார்த்தை ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கல. ஆனா நான் நம்புறேன், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீர் சொல்ல, சொல்லுங்க எல்லாருமே, நீர் சொல்ல, நீர் சொல்ல ஆகும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நீர் சொல்ல, நீர் சொல்ல, நீர் சொல்ல. இன்னைக்கு நீங்க அந்த அந்த பலவீனத்தை பார்த்து ஏசப்பாட்ட சொல்லுங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அந்த அந்த பொண்ணை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, தலித்தாகுமே. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எப்பாத்தா அவ்வளவுதான். ஒரு வார்த்தை, ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை. பிழைத்திரு, ஒரு வார்த்தை. எழுந்திரு, ஒரு வார்த்தை. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே அதிசயம், அந்த வார்த்தையிலே அற்புதம், அந்த வார்த்தையிலே எல்லாம். நான் விசுவாசிக்கிறேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இதுவரைக்கும் உங்க வார்த்தை செல்லுபடி ஆகாத அந்த இடத்துல, இதுவரையில உங்க வார்த்தை போய் சேர முடியாத அந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நான் சொல்ல, அது அவர் சொல்ல, அவர் சொல்ல. இன்னைக்கு ஸ்பெஷலா இந்த 17வது நாள் நிறைய கர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு.
நிறைய குழந்தை இல்லாதவங்களை பார்த்து சொல்றாரு, எஸ் பிரைஸ், என் பிள்ளைக்கு உண்டாவதாக, ஒரு நன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் நான் சொல்ல, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். வேதத்துல ஒரு 3 காரியத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். கர்த்தர் கட்டளை இட்டது அது அப்படியே நடக்குது. சோ அந்த காரியத்தை நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இன்னைக்கு கட்டளை இட போறாரு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்ல போறாரு, இன்னொன்னு அவர் கட்டளை இட போறாரு. ஆமென். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. இன்னொரு விஷயம் கூட நீங்க 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வேதம் சொல்லுது, ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இந்த யோனாவினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அப்படின்னா நினிவேவுக்கு ஆண்டவர் போக சொல்வாரு. ஆனா இவன் நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு அவன் கப்பல் ஏறான். ஆனா அந்த இடத்துல அந்த கப்பல் பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. சரி, இந்த கொந்தளிப்பு நீங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, அவ்வளவுதான் கொந்தளிப்பு சரியாயிரும் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் தூக்கி இப்ப கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்ட உடனே வேதம் சொல்லுது, கர்த்தர் அங்கே ஒரு பெரிய மீனை அனுப்புறாரு. அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவர் அப்படியே முழுங்கிருச்சு. அந்த மீனுக்கு உள்ள அந்த யோனா இருக்கிறான். மீனுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த மீனுக்குள்ள 3 நாட்கள் இருந்து முழங்கால் படியிட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ரொம்ப ஜெபம் பண்றாரு. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ என்னுடைய பிள்ளைய முழுங்கினது உண்மைதான், ஆனா என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ எந்த இடத்துல கொண்டு போய் என் பிள்ளைய விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை விட்டுன்னு சொல்லி கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டலைன்னா அது ஒருவேளை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணியிருக்கும். அது வேற எங்கேயாவது அது ஜீரணம் பண்ணி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த மனுஷனே போயிட்டான். இல்ல வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த யோனாவிற்கு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டதுனால எந்த இடத்துல யோனா போய் நிற்கணுமோ அந்த இடத்துல அந்த யோனாவை அந்த மீன் கொண்டு போய் விட்டது. நான் நம்புறேன் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் வழிமாறி போயிருக்கலாம், நீங்க நிறைய பேர் தெரியாத பாதையிலே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். உங்க பாதை இல்லாம, உங்க தரிசனம் இல்லாம, உங்களுடைய எதிர்காலமே இல்லாம ஏதோ ஒரு தர்ஷிச்சுக்கு நேராக உங்களுடைய பிரயாணம் தொடர்ந்துட்டே இருக்கலாம். அந்த பிரயாணத்துல உங்களுக்கு தெரியலாம், நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வரல, நான் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் வரல, நான் வழி மாறிட்டேன், நான் வழி தவறிட்டேன், நான் இப்படியே போனா என்னுடைய லெக்க நான் அடைய முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எந்த கப்பல் நம்மை ஓட்டி செல்லுகிறதோ, எந்த வாழ்க்கை நம்ம கொண்டு போகிறதோ, கர்த்தர் அதற்கு கட்டளை இடுகிறார். சரியான இடத்திலே நீங்கள் சீக்கிரமாய் வந்து நிற்க போகிறீர்கள். இந்த ஜெபம் முடிகிறதற்கு முன்னே கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களுக்கான பாதையிலே, உங்களுக்கான தரிசனத்திலே, உங்களுக்கான இடத்திலே கர்த்தர் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை மேல தட்டி ஆமென், ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆமென். சரியான இடத்திற்கு, தேவன் நியமித்த இடத்திற்கு நீங்கள் போய் சேர்வீர்கள். உங்களுடைய இடத்திற்கு நீங்கள் போய் சேர்வீர்கள். அதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் கட்டளை இடுகிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை சரியான இடத்திற்கு போய் சேருவார்களா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நான் ஒரு சரியான இடத்துல, எனக்குரிய அந்த இடத்துல, எனக்குரிய அந்த பாதையில நான் போய் உட்காருவேனா, அதை நான் கண்டுபிடிப்பேனா? நான் நம்புறேன் இந்த 100 நாள் ஜெபம் வேற எதுக்கும் இல்லை. நீங்க நிறைய பேர் அலைஞ்சிருப்பீங்க, நீங்க நிறைய பேர் குழப்பத்தோட இருப்பீங்க, நீங்க நிறைய பேர் ஓடி ஓடி இழைத்து போயிருப்பீங்க. ஆனா இந்த ஜெபத்தினுடைய ஒரு பெரிய பலனா ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, உங்களுக்குரிய அந்த இடத்துல உங்க பிரயாணத்தை கர்த்தர் கொண்டு போய் கர்த்தர் நிக்க வைக்க போறாரு.
ஆண்டவரே அதற்கான ஒரு வழியை கத்தர் பாருங்க. இந்த வழிமாறி போன இந்த யோனாவை ஆண்டவர் அப்படியே விடல. இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. நமக்கு இதுதான் நம்முடைய பாதைன்னு நினைச்சாரு. நம்ம இங்க போகாம அழகா நம்ம அங்க செலக்ட் பண்ணி போயிடுவோம். யார் நம்மளை கண்டுக்க போறா, யார் நம்மளை கேட்க போறா, அழகா அங்க போய் நம்ம இருந்துட்டு வரலாம், இதுதான் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடங்கிட்டாரு. ஆனா கத்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு, ஆண்டவர் அந்த மீனிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எந்த ஊர்ல வேணாலும் சுத்தலாம், நீ எவ்வளவு கரைக்கு வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம், ஆனா இப்போ நீ என் பிள்ளை வயிற்றுல வச்சிருக்கிற, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், என் பிள்ளை எங்க கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னா, நினிவேயினுடைய பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் நீ விட்டுரு, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரு, வேற எங்கேயும் நீ போடக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் பாருங்க, மீனுக்கே ஒரு ரூட்டு போட்டு ஒரு மேப் லொகேஷன் கொடுத்து இந்த இடத்துல தான் கொண்டு போய் விடணும்னு என் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதுக்கு நல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த மீன் முதல்ல அவனை வயிற்றுக்குள்ள போகும்போது ஆண்டவர் எதுவுமே சொல்லல, நீ போய் பிடிச்சுக்கோ, நீ போய் கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், மீன் ஒரு இறைன்னு ஒன்று விழும்னா அது கண்டிப்பா என்ன பண்ணும். யோனாவுக்கு ஒரு மீன் இல்லை, ஆயிரக்கணக்கான மீன் இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு மீன் மட்டும் கரெக்டா, வேற எல்லா மீனும் என்ன நினைச்சிருக்கும்னா, வேற சின்ன சின்ன மீன் எல்லாம் அதுக்கு வரும்போது அதை சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த மீன் நினைச்சிருக்கும், நமக்கு ஒரு பெரிய சாப்பாடா ஒண்ணு வாய்க்குது அப்படின்னு முழுங்கிருக்கும். ஆனா ஆண்டவர் கட்டளை இடுகிறார், இல்ல, என் பிள்ளை வழி மாறி வந்திருக்குது, என் பிள்ளை தெரியாம வந்திருக்குது, என் பிள்ளை பாதை மாறி வந்திருக்குது, அவனுடைய வைராக்கியத்தினால ஓடி வந்திருக்குது, இந்த பிள்ளைய அங்க கொண்டு போய் அவனுக்குரிய இடத்துல கொண்டு போய் நீ விட்டுருன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கட்டளை கொடுத்தார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அவருடைய கரத்துக்குள்ள உங்களை கொண்டு வர்றாரு. உங்க பிள்ளைய ஆண்டவர் கொண்டு வர்றாரு. உங்க மகனை கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஐயோ, என் பிள்ளை வழி மாறி போகுது, என் குடும்பம் வழி மாறி போகுது, நான் வழி மாறி போயிட்டேன். ஆண்டவரே, எனக்குரிய இடம் எங்க, எனக்குரிய இடம் எங்க, எனக்குரிய தொழில் இதுதானா, எனக்குரிய வேலை இதுதானா, நீர் எனக்கு குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஊழியம் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா, ஏன் எனக்கு இந்த பாதையில இவ்வளவு நெருக்கமா இருக்குது, நான் இந்த பாதையில திருப்தி இல்லாம நான் ஓடுறேன், இந்த பாதை எனக்குரிய பாதையான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சீக்கிரத்துல உங்க கையை பிடிச்சு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி அவர்களை முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய கரம் இப்போ உங்க கையை பிடிக்குது, உங்க பிள்ளையினுடைய கையை பிடிக்குது, அலந்து திரிஞ்சிட்டு இருக்கிற உங்க கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்குரிய இடத்திலே நான் உன்னை கொண்டு போய் விடுவேன், நீங்கள் சரியான இடத்திலே கரை சேர்வீர்கள், கரை சேர்வீர்கள். கையை உயர்த்தி இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்பா இது உங்க வார்த்தை இல்ல, இது உங்க வார்த்தை இல்ல. அந்த குழப்பம் சீக்கிரமாய் மாற போகிறது, அந்த தடுமாற்றம் சீக்கிரமா மாற போகுது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடும் நீங்க செட்டில் ஆகாம போவது இல்லை. கர்த்தர் நீ உறுதியா, கர்த்தர் அதைத்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு, ஒரு உறுதியான இடத்துல ஆணியாய் நான் கடாவுவேன். சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, இது எனக்கு நிறைவேறணும், இந்த வார்த்தை என் பிள்ளைக்கு நிறைவேறணும். சத்தத்தை உயர்த்தி ஆமென். சரியான ஒரு திருமண காரியம், சரியான ஒரு இடம், சரியான ஒரு வேலை, சரியான ஒரு வேலை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதுவும் அந்த சூழ்நிலை அந்த மனுஷனை ரொம்ப நாள் சேதப்படுத்தாதபடி, மீனுடைய வயிற்றுல கொஞ்ச நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அதுக்கு மேல எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆண்டவர் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். ஒன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சொல்லுவேன், இன்னொன்று நான் கட்டளை கொடுப்பேன். ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுவேன், இன்னொன்னு கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டளை இடுவேன். ஆமென். நம்பர் 1, முதல்ல ஆண்டவர் கட்டளை இடுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குரிய இடத்துல கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார். சரியான இடத்துல என்னை கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார். யோசேப்பு சொல்லும் போது தன் சகோதரிடத்துல சொல்லுகிறார், நீங்களோ
எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் என்னை எகிப்திற்கு போகிற அந்த ஜனங்கள் மத்தியிலே விற்று போட்டதை குறித்து நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்படி இந்த பிள்ளையை நாங்க வித்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க போகிற பாதை சில நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப விகற்பமா இருக்கலாம். இந்த பாதை நீங்க நினைக்காத பாதையா இருக்கலாம். இந்த பாதை உங்களுடையது இல்லை இல்லை இல்லைன்னு நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஏன்னா அந்த பாதையில நீங்க நினைச்சது மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பாதை யோசேப்புக்கு வரணும்னு அவர் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் யோசேப்பை அறியாத பாதையிலே நடத்தினார், அவனுக்கு தெரியாத பாதையிலே அவனை நடத்தினார். ஆனா ஒன்று, அந்த பாதையினுடைய முடிவில் யோசேப்பு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்திற்கு நீங்க என்ன வர்றதற்காக வித்து போட்டதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். கர்த்தருடைய சித்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க, கிருபைக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. என்னால இந்த பாதை எனக்குரியதான்னு சொல்ல தெரியல, ஆனா நீங்க நடத்துங்கன்னு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி மட்டும் இருங்க. நான் நம்புறேன் இந்த பாதை கர்த்தர் உங்க கூட பிரயாணப்படுகிறார். நீங்க ஆண்டவருக்கு ஒளிஞ்சு இல்லை, கர்த்தருக்கு ஒளிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நினிவேக்கு போக வேண்டிய அந்த யோனா தர்ஷீசுக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறினாலும் கர்த்தர் ஹல்லேலூயா தர்ஷீசுக்கு போகிற கப்பலை கண்டார். நம்பர் 1, முதலாவதாக என்னை சுமந்து கொண்டு போகிற வாழ்க்கை என்ற மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, என் பிள்ளைய சரியான இடத்துல கொண்டு போய் விற்று. ஆமென். இது ஒரு ஜெப குறிப்பா நீங்க ஜெபிக்கணும். இந்த 100 நாள் ஜெபத்துல நான் நம்புறேன் நீங்க கண்டுபிடிப்பீங்க. யோசேப்பு எப்படி எகிப்திற்கு என்ன கொண்டு வந்தது நல்லதுதான் கண்டுபிடிச்சாரோ, இதுதான் எனக்குரிய இடம்னு அவர் கண்டுபிடிச்சாரோ, இதுக்காக தான் ஆண்டவர் இந்த வழி வரைக்கும் என்ன கொண்டு வந்தார்னு கண்டுபிடிச்சாரோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்க பாதை என்ன, உங்க பிள்ளையினுடைய பாதை என்ன, கர்த்தர் கைட் பண்ணுவாரு. கர்த்தர் சரியான இடத்திற்கு உங்களை கொண்டு போய் விடுவார். ஆமென். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணை என் பிள்ளைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த மனுஷன் ஜோம் பண்ணிட்டு போறாரு, ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க சரியா வழி நடத்தி ஒரு கிணத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு. அந்த இடத்துல ரெபெக்காள் அந்த இடத்துல வர்றாங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரனை சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட முடியுமானால், சரியான பாதையில கொண்டு போய் விட முடியுமானால், நான் விசுவாசிக்கிறேன் மூத்த பிள்ளைக்கு தான் நான் இப்படி ஆயிட்டேன், இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. சரியான இடத்தை கண்டுபிடிக்கல, சரியான இடத்துல போய் நிற்கவும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீங்க யாரோ ஒருத்தர் மனதுல பதட்டத்தோட வந்திருக்கலாம், ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகுது. ஆண்டவர் கடந்து வருகிறார். என்ன சொல்றாருன்னா, உன்னை சரியான இடத்துல நான் கொண்டு போய் அமர பண்ணுவேன். உன் பிள்ளைய சரியான இடத்துல சொல்லுங்க அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் முழுமையாய் நம்புகிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இன்னொரு இடத்துல அதே அதிகாரத்தில் அதே சம்பவத்தில் கர்த்தர் சொல்கிறார். நீங்க 4ஆம் அதிகாரம் யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவிற்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். அப்ப அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவனை சரியான இடத்துல கொண்டு போய் கக்கி போட்டது. அப்படின்னா சரியான இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. அலைஞ்ச, வழிமாறின, தடம் புரண்ட, தன்னுடைய சித்தமே இல்லாத, தன்னுடைய தரிசனமே இல்லாத, தன்னுடைய ஃபியூச்சரே இல்லாத ஒரு இடத்துல ஓடுன அந்த யோனாவை கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு சரியான இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விடுறாரு. இரண்டாவதாக வேதம் சொல்லுது, ஆண்டவர் இரண்டாவது யாருக்கு கட்டளை இடுறாருன்னா ஆமணக்குக்கு கட்டளை இடுகிறார்.
யோனாவனுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனம் மடிவதற்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். நம்பர் 2, நான் நம்புகிறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் உங்களுடைய டயர்டெல்லாம் மாறி, ஆமென், உங்களுடைய மன மடிவிற்கு உங்களை நீங்களாக்கி உங்களுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகிறதற்கு, நீங்க சந்தோஷப்படுவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு நன்மைக்கு கட்டளை இடுவேன். ஒரு நன்மை நம்மை தேடி வரும். நிழல் உண்டாக்குற ஒரு நன்மை தேடி வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மன மடிவை மாற்றுகிறது போல ஒரு நன்மையை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு சம்பவம் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவன் பிரயாசப்படாதவன். வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தை அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது, அடுத்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ அந்த ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றான். அவன் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. இந்த ஆமணக்க ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணாராமா, எப்படி உண்டு பண்ண கட்டளை இட்டாராமா? வேதம் சொல்லுது, இதற்கு யோனா எந்த பிரயாசமும் படலையாமா. 2வது, யோனா இதை வளர்க்கவும் இல்லையாமா. 3வது சொல்லுகிறது, ஒரே ராத்திரியில இந்த ஆமணக்கு செடி அவனுக்கு நிழல் கொடுக்கிற அளவிற்கு வளர்ந்துருக்குது. நான் நம்புறேன் ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடிக்கு கட்டளை இடுகிறார். அதான் உங்களுக்கு ஒரு நன்மை கட்டளை இடுகிறார். அந்த நன்மை என்ன நன்மைமா? நீங்க பிரயாசப்படாததும் நீங்க வளர்க்காததும் நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரே ராத்திரி முளைக்கிறதுமான. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் கட்டளை இடுகிறார். உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. கர்த்தர் உங்களுக்கு நிழல் உண்டாக பண்ண போகிறார். உங்க மனம் மடிவு மாற போகிறது. இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்க மனம் மடிஞ்சு சோர்ந்து போயிருக்கிற அந்த சோர்வுகளை மாத்திர மாதிரி, நீங்க நிழலில் இளைப்பாறுகிறது மாதிரி, நீங்க சுகமா தங்கி இருக்கிறது மாதிரி கர்த்தர் சொல்கிறார், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும். அதுக்கு தான் வேதம் சொல்கிறது, காற்று இல்ல, மழை இல்ல, ஆனா உன் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அதுதான் முதல் வசனம் சொல்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அப்படிதான் கர்த்தர் நடத்துறாரு. ஆமென். நீங்க நடாத திராட்சை தோட்டத்தின் கனியை நீங்க புசிப்பீர்கள். நீங்க கட்டாத வீட்டுல குடியிருப்பீங்க. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பொக்கிஷத்தை ஆயத்த பண்றாரு. உன்னை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதுல உங்களுடைய எஃபோர்ட் 1% கூட இருக்காது. உங்களுடைய திறமை 1% கூட இருக்காது. உங்களுடைய உழைப்பு 1% கூட இருக்காது. உங்க கவலை 1% கூட இருக்காது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1% கூட இருக்காது. நீங்க திரும்பி பார்க்கும்போது எப்படி வந்துருச்சு, எப்படி வளர்ந்துருச்சு, இது எப்படி பெருகிருச்சு. யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே சொல்ல முடியாத அளவிற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென். ஹல்லேலூயா. 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 என் தேவனாகிய கர்த்தருக்கு அது லேசான காரியம். உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எப்படின்னு கேட்பாங்க. சார், இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன முயற்சி எடுத்தீங்க? என்ன யோசிச்சீங்க? இது எப்படி வந்துருச்சு? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. நீங்க ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவீங்க. என்ன சொல்லி தெரியுமா? கிருபை 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 கிருபை. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிறது. நம்முடைய ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் ஒரு ஆமணக்குக்கு கட்டளை இட்டாராம். அது வேதம் சொல்கிறது, யோனா பிரயாசப்படாதது, யோனா வளர்க்காதது, ஒரே ராத்திரியில முளைத்ததுமான. இந்த வசனத்தை அப்படியே நீங்க நம்பி ஜெபம் பண்ணுங்க. நம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தரப்போறாரு. நிச்சயமா தரப்போறாரு. ஆண்டவர் உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள், ஜனங்கள்
நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்போ அப்படிதான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படிதான். பிரதர், உங்களுக்கு இந்த டேலண்ட் எங்க இருந்து வந்துச்சு? உங்க அப்பா இந்த மாதிரி தான் இருந்தாரா, இல்ல உங்க குடும்பத்துல யாராவது இப்படி இருந்தாங்களா, யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எங்க இருந்து வந்துச்சு இது? எங்க இருந்து வந்துச்சு? உங்க ஜெபத்துல வந்துருச்சா, இல்ல உங்க உபவாசத்துல வந்துச்சா? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? தெரியவே இல்லை, எல்லா ஆண்டவருடைய கிருபை பிரதர், எல்லா ஆண்டவருடைய தயவு பிரதர். இத்தனை நாட்களும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்த ஆசீர்வாதம் அது உங்களுடையது அல்ல, அது உங்களுடைய டேலண்ட்னால உண்டானது அல்ல, அது உங்களுடைய முயற்சினால வந்தது அல்ல. எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி அது உண்மையா இருக்கும்னா கர்த்தர் சொல்கிறார், இது இல்ல, இன்னொரு ஆமணக்கு உனக்கு கட்டளை இடுவேன். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள இன்னொரு ஆமணக்கு செடி உங்களுக்காக முளைக்கும். அந்த ஆமணக்கு செடி, ஹல்லேலூயா, நீங்கள் நடாதது, நீங்கள் பிரயாசப்படாதது, ஒரே ராத்திரியிலே முளைக்கிறதுமான அந்த ஆமணக்கு செடியை கர்த்தர் உங்களுக்கு நிழலுண்டாக, கர்த்தர் உங்களை நிழலுண்டாக, உங்களுடைய ஆறுதலுக்காக, உங்க சந்தோஷத்திற்காக கைகளை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் கொஞ்ச நாளைக்குள்ளேயே உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க. இது எப்ப வந்துச்சு, இது எங்க இருந்து கிடைச்சிச்சு, இது யார் கொடுத்தா, இது யார் செஞ்சா? நீங்க கைய மேல உயர்த்தி சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? அப்பா, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, அவருக்கு தான் தெரியும், அவர் தான் கொடுத்தாரு. இதுல என்னுடைய பிரயாசம் கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய முயற்சி கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய செலவு கொஞ்சம் கூட இல்ல. முழுக்க முழுக்க God's grace, முழுக்க முழுக்க கர்த்தரின் கிருபை, முழுக்க முழுக்க அமேசிங் கிரேஸ், முழுக்க முழுக்க God's gift. சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆமென். இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். கர்த்தரால் ஆகாத காரியம் இல்ல. ஜெபிக்க ஜெபிக்க தான் நடக்குது. அந்த பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடுகிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு நடக்கிறத விடாதீங்க பிரதர். நல்லா ஜெபம் பண்ணி அதை சுதந்திரிக்க பார்க்கலாம். ஜீசஸ், 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 ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா, சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதந்தரித்துக் கொள்ளுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அதுதானே வாக்கா கொடுக்கிறாரு. நீ நடாத திராட்சை செடியின் பலனை நீ புசிப்ப, புசிப்ப. நீ கட்டாத வீட்டுல நீ குடி இருப்ப. இது நடக்கும், இது நடக்கும். நீங்க இலவசமா, ஓ ஹல்லேலூயா, நீங்க அப்படியே ஈஸியா ததரம் தனமௌர ஹதலரம் ததரலரம் துலஹதரம். நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், சொல்லுவோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். கைகள் மேல தட்டி ஆகும். கைகளை மேல தட்டி ஆகும். எல்லாமா ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர் அவர், அவாந்தர வழியை தண்ணீராய் மாற்றுகிறவர் அவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி சொல்லுவோம். வறண்ட நிலம் நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. பாடுவோம்.
சொல்லுவோம் அன்பே. எஸ், உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும். சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. இயேசுவே, திரும்ப திரும்ப சொல்லுவோம் ஆகும். எஸ், விசுவாசத்தோடு ஆகும். சொல்லுங்க விசுவாசத்தோட. அப்பா 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 அப்பா. ஹல்லேலூயா. சொல்லி முடியாத, ஹல்லேலூயா, எண்ணி முடியாத, praise the Lord. நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு. கைகளை மேல. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே. கைகளை மேல தட்டி ஆகும். பாடுவோம் பாடுவோம். இத்தரம் கனமௌரா, இத்தரம் தேவரலம், தேதரபோ சப, தோதரஹனரப, இத்தரபோ தரஹ. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வார்த்தை. இப்போ ஒரு ஆமணக்கு செடி, ஒரு ஆமணக்கு செடி நீர் கட்டளை இடுவாரானா ஒரு ராத்திரியிலே முளைக்க பண்ணுவார். ஆனால் இப்போ இந்த ஜபத்துல இந்த 17வது நாள் அந்த அற்புதம் நடக்கட்டும். ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சு, அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு. ஓ தபரல சுமரபத இதரலப. இயேசுவே 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 இதரலம் தனோரோ. ஓ ஆகோ உங்களால் உங்களால் கரங்களை தட்டி முழு பலத்தோடு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே. ஆகும் ஆகும் ஆகும். இப்போ இந்த நாள் அது நடக்க போகிறதற்காய். ஆமே, அந்த ஆமணக்கு செடியை வளர பண்ண போகிறதற்காய். நித்தரம் கனமோரகதலர பௌதியாகதரம் இதரலப்தனோரகதரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. ஆமென். கையை உயர்த்தி ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். உங்க குரல் மட்டும் கேட்கட்டுமே, ஆகும்னு சொல்லுங்க. அப்பா பார்த்து உம்மாலேதான் சத்தமா சொல்லுங்க, ஆகும். நன்றி அப்பா. ஆமென். நான் எல்லாம் சொல்லுங்க, ஆகும். நன்றி. உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். இந்த வார்த்தையை நாளைக்கு நீங்க மறுபடியும் சாயந்தரம் இந்த ஜபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 500 விஷயாவது சொல்லணும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் சொன்னா போதும் ஆண்டவரே, நீங்க கட்டளையிட்டா போதும் ஆண்டவரே. உங்களுக்கு மிஞ்சி என்ன சக்தி இருக்குது? உங்களுக்கு மிஞ்சி என்ன வலிமை இருக்குது? உங்களுக்கு மிஞ்சி யார் இருக்கா?
யார் இருக்கா? யாரும் இல்லை, உங்களுக்கு மிஞ்சி யாரும் இல்லை. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வந்து ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீன் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, சரியான லொகேஷன்ல தேவ பிள்ளைய கொண்டு போய் விட்டுருச்சு. வழி மாறி போய் திணறி போய் என்ன பண்றன்னு தெரியாத பிள்ளைய, நீ இங்க தாண்டா போகணும், இது தாண்டா உனக்கு எதிர்காலம், இது தாண்டா உன் ஊழியம், அந்த சரியான இடத்துல கர்த்தருடைய கட்டளை கொண்டு போய் நிறுத்திருச்சு. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்னா, ஒரே ராத்திரியில வேதம் சொல்கிறது அவனுக்கு நன்மை உண்டாகும்படி, அவனுடைய சோர்வெல்லாம் மாறும்படி கர்த்தர் அவன் நடாததும் அவன் பிரயாசப்படாததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததுமான. ஆமென். அதுல ஆண்டவர் ரொம்ப அழகா ஒன்று பேசினாரு. நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, உங்க எல்லார்ட்டையுமே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த வார்த்தையை வெகு சீக்கிரத்தில் கேட்பாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தையானு கூட நீங்க எடுத்துக்கணும். கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, பிரதர் இது எப்படி பிரதர், சிஸ்டர் இது எப்படி சிஸ்டர், என்ன பண்ணீங்க பிரதர், நீங்க என்ன பண்ணீங்க, இந்த உயரத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறதுக்கு நீங்க என்ன எப்படி இழுத்தீங்க, எப்படி இதை நீங்க ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவீங்க, எனக்கு எதுவும் தெரியாது பிரதர். இல்லை நீங்க ஜெபம் பண்ணீங்களா, இல்லை முழங்கால் போட்டீங்களா, இல்லை உபவாசம் இருந்தீங்களா, தெரியல பிரதர். அது அவருடைய கருத்தாலே உண்டானது. என்னுடைய பிரயாசம் அதுல ஒண்ணுமே இல்லை. என்னை விட பிரயாசப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட ஜெபம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிரதர். ஆனா என் கையில வாய்க்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது நிச்சயமா என் பலன் அல்ல, இது கர்த்தர் பலன். கர்த்தர் பலன் உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய வைப்பார். எந்த செய்தியை நீங்க விட்டாலும் சரி, இந்த செய்தியை மட்டும் நீங்க விடாதீங்க. எனக்கு இந்த செய்தியை தியானிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்ல. ஹல்லேலூயா. நீ நடாததும் நீ பிரயாசப்படாததும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ஒண்ணுக்கு கட்டளை இடுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே யானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றான். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த ஜலத்திற்கு வந்து ஒரு குணம் இருக்குது, தண்ணிக்கு ஒரு குணம் இருக்குது. தண்ணிக்கு என்ன குணம் இருக்குது? வெயிட்டான என்ன பொருளை தண்ணியில போட்டாலும் அந்த தண்ணிக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் அப்படின்னா, கீழே சொல்லுங்களேன், கீழே இழுக்கும். அது வெயிட்டா இருந்துச்சுன்னா கீழே இழுக்கும், அவ்வளவுதான். கீழே இழுக்கிறது தான் தண்ணியினுடைய பவர். ஆனா இப்போ ஒண்ணு நடக்குது. சரி, இந்த பேதுரு வந்து ஒரு 65 கிலோன்னு வச்சுக்கோமே, 65 கிலோவோ 70 கிலோவா, ஒரு 70-65 கிலோவான ஒரு மனுஷன் அந்த தண்ணி மேல நிக்கிறான். அந்த தண்ணியினால என்ன பண்ண முடியல அப்படின்னா, கீழே இழுக்க முடியல. காரணம் என்னன்னா, பேதுரு சொல்றான், நீர் கட்டளை இடுவீரானால். இதுவரைக்கும் அந்த தண்ணிக்கு கீழே இழுக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா அது என்ன பண்ண முடியாதுன்னா மூழ்கடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கட்டளை இடுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் வந்து கடலுக்கு கட்டளை இடுகிறார். உங்களை இழுக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். உங்களை மூழ்கடிக்கணும்னு நினைக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படியே ஒரு கொந்தளிப்புல ஒரு கடல் மேல மூழ்கிடுவோமோ. ஆனா ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனைக்கு கட்டளை கொடுக்கிறார், இந்த சூழ்நிலைக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், அது உங்களை இனி மூழ்கடிப்பதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சொல்ல போறோம், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட, நீர் சொல்ல, அப்படியே சொல்லிட்டே எழுப்பி நிற்க போகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் சொல்ல ஆகும். Thank you Jesus, thank you Holy Spirit.